தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுக்கு கெடு விதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். காங்கிரசுக்கு கெடு விதித்தார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தான் திமுக ஆர்வம் காட்டுகிறது. காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த திமுக ஆர்வம் காட்டவில்லை. என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதிக்கிறது. காங்கிரசுடைய கோரிக்கைகளை திமுக ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆகவே காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதில் திமுக ஆர்வம் காட்டவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று திமுக கூறிவிட்டது. ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கூடுதலாக வழங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தனக்கு குறைந்தது 40 தொகுதிகள் வேண்டும், 2 ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. ஆனால் திமுக கண்டுகொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சியோ மார்ச் 5ஆம் தேதி சென்னை புறநகரில் ராகுல் காந்தி தலைமையில் ஒரு பேரணியை நடத்த திட்டமிட்டுள்ளது. மார்ச் 5ஆம் தேதிக்குள் தங்களுடைய கோரிக்கைகளை திமுக ஏற்காவிட்டால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ராகுல் காந்தி பேரணியில் நடிகர் விஜய் அவர்களை கலந்து கொள்ள வைக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. இது தெரிந்த திமுக தற்பொழுது காங்கிரசுக்கு கெடு விதித்துள்ளது. 25 தொகுதிகள் தான் தர முடியும், ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூடுதலாக வழங்க முடியும். இந்த கோரிக்கையை, இந்த 25 தொகுதிகளையும் ராஜ்யசபா ஒரு சீட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்பதை மார்ச் 3ஆம் தேதிக்குள் தனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கெடு விதித்துள்ளது திமுக. மார்ச் 3ஆம் தேதிக்குள் அந்த தகவலை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற தகவலை காங்கிரஸ் சொல்லாவிட்டால் திமுக மாற்று ஏற்பாடுகளை செய்ய முன்வந்துள்ளது. ஆகவே வருகிற மார்ச் 3ஆம் தேதிக்குள் திமுக கொடுத்த தொகுதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்ற தகவலை காங்கிரஸ் தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை கலைச்சிவிட திமுக முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியே போகட்டும் என்று திமுக நினைக்கிறது. ஆனால் காங்கிரஸோ கூட்டணியை விட்டு திமுக தன்னை நீக்க வேண்டும் என விரும்புகிறது. 2 பேருமே ஒருவருக்கொருவர் கூட்டணியில் தொடர விருப்பமில்லை. யார் கூட்டணியிலிருந்து முதலில் வெளியேறுவது என்பதுதான் பிரச்சனை. கூட்டணியில் தொடர்வது சம்பந்தமாக எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. காங்கிரஸை திமுக கூட்டணியிலிருந்து நீக்குவதா அல்லது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிந்து செல்வதா, இது எது நடக்கும் என்பதுதான் இப்போ பிரச்சனை. அது மார்ச் 3ஆம் தேதிக்குள் தெரிந்துவிடும். மார்ச் 5ஆம் தேதி ராகுல் காந்தி தலைமையில் சென்னையில் பேரணி நடைபெறுகிறது. அந்த பேரணியில் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்வாரா அல்லது நடிகர் விஜய் கலந்து கொள்வாரா என்பதுதான் தெரியவில்லை.